ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஒவ்வொருவரிடமும் நல்லதை பார்க்கும் கண்ணோட்டம் என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒவ்வொருவரிடமும் உள்ள நல்லதை கண்களாலும் இதயத்தின் மூலமாகவும் காண வேண்டும். இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவரையும் இறைவன் எப்படி பார்க்கிறார் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். மேலும் அதை மனதின் மூலம் காட்சியாக பாருங்கள். உங்களுக்கு எதிரில் இருக்கும் அந்த குறிப்பிட்ட மனிதருக்கு இறைவனின் அன்பும் நல்விருப்பமும் உள்ளது என்பதை உங்கள் கண்முன்னால் எப்போதும் கொண்டு வர வேண்டும். அந்த குறிப்பிட்ட மனிதர் உங்களிடம் சரியாக நடந்து கொள்ளாதவராக, எதிர்மறை இயல்பு உள்ளவராக இருக்கலாம். அவருடன் அமைதியாகவோ ஆறுதலாகவோ உரையாடுவது உங்களுக்கு கடினமாகவும் இருக்கலாம். இப்போது இந்த நேர்மறை ஞானத்தை கருத்தில் கொண்டு அந்த மனிதருக்காக நேர்மறையான மனோபாவத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மனோபாவத்தை அடிப்படையாக கொண்டு நேர்மறை பார்வையை அவரிடம் வைக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாக உங்களுடைய கண்ணோட்டம் நேர்மறையாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக உங்களுடைய வார்த்தை மற்றும் செயல் பிறரை பற்றி அழகாகவும் நேர்மறையாகவும் ஆகிவிடும். மேலும் எவ்வளவு அதிகமாக உங்களுடைய வார்த்தைகள் மற்றும் செயல்கள் தூய்மையானதாகவும் அழகானதாகவும் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அந்த மனிதர் உங்கள் விருப்பம் போல் மாற்றம் அடைவார். இதுதான் ஒரு மனிதரை அவ்வளவு நல்லவராக இல்லாத நிலையிலிருந்து நல்லவராக மாற்றுவதற்கான இரகசியமாகும். நமது உள்ளுணர்வு நம்முடைய மனோபாவத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நம்முடைய மனோபாவம் நமது கண்ணோட்டத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நம்முடைய கண்ணோட்டம் நம்முடைய வார்த்தைகள் மேலும் செயல்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து நல்லவையின் நேர்மறை ஆற்றலை பிறர் மீது பரப்புகின்றன. இந்த நேர்மறை ஆற்றல் பிறரின் இயல்பை நேர்மறையாக மாற்றுகின்றது. இதைதான் சுயமாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய வீட்டில் அல்லது அலுவலகத்தில் அல்லது சமூகத்தில் சில நேரங்களில் எதிர்மறையுடன் இருக்கும் மனிதர்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உலகில் நாம் வாழ்கிறோம். மேலும் சில நேரங்களில் நாம் மனிதர்களை அவர்கள் அப்படி இல்லாவிட்டாலும் கூட கெட்டவர்களாக காண்கிறோம். ஆனால் உங்களிடம் உள்ள நல்லவைகளை எப்பொழுதும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும். இறைவன் இந்த முழு உலகத்திலும் மிகவும் அதிகமாக எதிர்மறையை பார்க்கிறார். ஆனால் அவர் ஒருபோதும் ஒவ்வொருவர் மீதுள்ள அவருடைய நல்லதை காணும் கண்ணோட்டத்தை விட்டுவிடுவது கிடையாது. அவர் தன்னிடம் உள்ள மனித ஆத்மாக்களை பற்றிய ஞானத்தை பயன்படுத்துகிறார். ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு வந்தபோது தூய்மையானவர்களாகவும் நேர்மறையானவர்களாகவும் இருந்தார்கள். பல பிறவிகள் எடுத்த காரணத்தினால் நல்லவற்றை இழந்தார்கள் என்பது அந்த ஞானமாகும். அவருடைய கண்ணோட்டத்தை அவர் நேர்மறையாக வைத்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்கிற சுப விருப்பமும் அவருக்கு இருக்கிறது. எனவே நல்லவராக இருங்கள், நல்லதை பாருங்கள். உங்களுடைய நல்லதை பார்க்கும் கண்ணோட்டத்தால் பிறரையும் நல்லவராக ஆக்குங்கள். இந்த முழு உலகிலும் உங்களை சுற்றி உள்ள சரியில்லாதவைகளின் கடலுக்குள் சென்று உங்களிடம் உள்ள நல்லதை விட்டுவிடாதீர்கள். ஓம் சாந்தி.